தொழிலாளர் வர்க்கத்தை உரிமைக்கான போராட்டத்தை செங்கொடியை உயர்த்தி விடுத்து நாடு கடந்து எல்லை கடந்து மொழி கடந்து உலகம் முழுவதும் மேதர் விழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகளவிலும் தேசத்திலும் உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக, போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாப்பதற்காக இங்கிருந்து ரத்தம் சிந்தி போராடி கொண்டிருக்கக்கூடிய உழைப்பாளி மக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். குறிப்பாக கடந்த 12 ஆண்டு காலமாக மத்தியில் அதிகாரத்தில் உள்ள மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அடுக்கடுக்காக மக்கள் மீது கொடுமையான தாக்குதலை தொடுத்து வருகிறது. மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தி ஆட்சிக்கு வந்து ஆட்சி தக்க வைப்பதற்கு மீண்டும் மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய பாஜக அரசு கார்பரேட் ஆதரவாக கொள்கையை கடைபிடித்து உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை பறித்து வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் நாடு சட்ட தொகுப்புகள் பொறுத்தவரையில் வெள்ளைக்காரன் காலத்தில் போராடி பெற்ற உரிமைகளை அது பறித்து வருகிறது. வேலை நிறுத்த உரிமை, சங்கம் சேரும் உரிமை, அனைத்து உரிமையை பறிக்கக்கூடிய அந்த சட்டத்தை எதிர்த்து இந்த ஆண்டுகள் உழைப்பாளி மக்கள் போராடி வருகிறார்கள். குறிப்பாக டெல்லியை சுற்றியுள்ள மாநிலங்களில் குஜராத், பீகார், ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரவு ஆகிய மாநிலங்களில் கிட்டத்தட்ட கடந்த 12 ஆண்டு காலமாக ஊதிய உரிமை கிடைக்காத இந்த தொழிலாளர்கள் 12 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். ஆனால் 11,000 சம்பளம் வழங்கப்படுகிறது. அது கொத்தடிமையாக வேலை செய்து வரக்கூடிய உழைப்பாளி மக்கள் கடந்த 1 மாத காலமாக மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டு அந்த டெல்லி கடைகள் எல்லா மாநிலமும் போர்க்களமாக திகழ்ந்து வருகிறது. போராடக்கூடிய தொழிலாளர்கள் கோரிக்கை ஏற்பதற்கு பதிலாக தொழிற்சங்கத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய மோசமான நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய தொழிலாளி மீது அடக்குமுறை எதிர்த்து ஒரு கூட்ட இயக்கத்திற்காக அங்கே விவசாய சங்கத்தினுடைய கூட்டமைப்பும் தொழிற்சங்கத்தை ஒன்று சேர்ந்து ஒரு கூட்ட இயக்கத்தை முன்னெடுப்பதற்கு முடிவெடுத்திருக்காங்க. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு ஓராண்டுக்கு மேலாக நடைபெற்ற விவசாயிகள் போராட்டம் அந்த 3 சட்டங்களை மத்திய அரசாங்கம் வாபஸ் வாங்க வைத்தது போல் இப்பொழுது சம்யுக்த கிசான் மோர்ச்சாவும் தொழிற்சங்க கூட்டமைப்பு ஒன்றிணைந்து மகத்தான போராட்டத்தை நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்தில் விவசாயிகள் வெற்றி பெற்ற தொழிலாளர்கள் மத்திய அரசாங்கத்தில் நடத்தக்கூடிய போராட்டத்திலே வெற்றி பெறும் அரசு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வாழ்த்துகிறோம். தமிழகத்தில் உங்களுக்கு தெரியாதுல சங்க வைப்பதற்கு போராட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்படி போராடக்கூடிய தொழிலாளர்கள் கைது செய்து தொழிற்சங்க கைது செய்து சிறையடைத்த போலீஸ் என்பது ஸ்ரீபெரும்புதூர் உரகடம் பகுதியில் தொழிலாளர்கள் போராடிய முத்துக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு கடந்த 17ஆம் தேதி அங்கே நிபந்தனை ஜாமீன் விடுபடுத்தி இருக்கிறார். இப்படி தமிழகத்தின் நாடு முழுவதும் உழைப்பாளி மக்கள் உரிமையை பாதுகாப்பு போராடி வரக்கூடிய அந்த உழைப்பாளிகளுக்கு நம்முடைய பாராட்டுகளை வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.